வாசிப்போம். நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கருடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு. இங்கே பார்க்கிறோம், நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. யாருடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு? நீதிமானுடைய வீட்டில். அதிக பொக்கிஷமா அல்லது கொஞ்சம் பொக்கிஷமா? சரி, ஏன் அதிக பொக்கிஷம் இருக்க வேண்டும்? கொஞ்சம் பொக்கிஷம் இருந்தா கொஞ்சமா தான் ஊழியத்துக்கு கொடுக்க முடியும். அதிக பொக்கிஷம் இருந்தா அதிகமா ஊழியத்துக்கு கொடுக்கலாம். எதற்கு புரிஞ்சு? வீட்டில் கொஞ்சம் பொக்கிஷம் இருந்தா ஊழியத்துக்கு கொஞ்சமா தானே செய்ய முடியும், கொடுக்க முடியும். வீட்டில் நிறைய பொக்கிஷம் இருந்துச்சுன்னா ஊழியத்துக்கு நிறைய என்ன செய்யலாம். சில ஆட்கள் நிறைய இருந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால இருக்கிறது என்ன செஞ்சிருது, பிச்சுக்கிட்டு எங்கிட்டோ போயிருது. கத்தருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல, கத்தருக்கு கொடுக்கறதுக்கு வந்து பிதுக்கிறது. அதனால எங்கிட்ட செஞ்சிருது, சில வேலைகளில் போயிருது. கத்தர் அப்படி செஞ்சிருது கிடையாது. கத்தருக்கு கொடுக்கறதுக்கு விதைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு என்ன செய்யல, இல்லை. ஆகவே கர்த்தருடைய நாமத்தை அதிகமாய் நாம் மகிமைப்படுத்தலாம். ஐஸ்வர்யம் நிறையா இருந்துச்சுன்னா, அதிக பொக்கிஷம் இருந்துச்சுன்னா, அதிகமாய் ஊழியத்துக்கு கொடுத்து அதிகமாய் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யலாம், மகிமைப்படுத்தலாம். அதனால அதிகமாக உங்கள் வீட்டில் என்ன செய்யணும், இருக்கணும். பொருளாசக்கார பயில இருப்பாங்க போல அதிகமாக இருக்குன்னு நினைக்க சொல்கிறாங்க இவங்க. ஏப்பா, நாங்கள் பொருளாசக்காரங்க கிடையாது, நாங்கள் தேவனுடைய ஆசையை உடையவர்கள். அவருடைய ஊழியத்துக்கு நிறைய கொடுக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அவருடைய ஊழியத்துக்கு அள்ளி இறக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் நிறைய வரணும்னு விருப்பப்படுறோம். நாங்கள் நிறைய வந்துச்சுன்னா நிறைய ஊழியத்துக்கு கொடுப்போம். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படுவதற்கு, சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுவதற்கு நாங்கள் நிறைய கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். அதனால் கர்த்தர் எங்களுக்கு நிறையா கொடுப்பாரு, விசுவாசிக்கிறோம். உனக்கு வந்து கர்த்தருக்கு நிறையா கொடுக்கணும்னு விருப்பமும் இல்லை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு விருப்பம் கிடையாது. அதனால் எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு அந்த கிழிஞ்ச பாய் போதுன்னு உட்காந்துருக்கிற. போ, நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க வீட்டில் அதிக பொக்கிஷம் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதன் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்.